ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலைகளையும் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்ச சில மர்மமான அதிசயமான மனிதர்களை பத்தியும் நம்ப முடியாத சம்பவங்களையும் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். What happened to Phineas Gage? அது செப்டம்பர் 13, 1848 வருஷம். குறிப்பிட்ட ஒரு மனிதர் தலையில் அடிபட்டு சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஜான் ஹார்லோங்கிற டாக்டருக்கு ஒரு எமர்ஜென்சி அழைப்பு வருது. ஆனா அது கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்ச டாக்டருக்கு நம்ப முடியாத அதிர்ச்சி. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த தலையில் அடிபட்டதா சொன்ன அந்த ஃபினியஸ் கேஜ்ங்கிற பெயர் கொண்ட மனிதருக்கு தலையோட இடது பக்க மண்டையோட்டில் ஒரு பெரிய ஓட்ட விழுந்திருந்தது. இருந்தாலும் அந்த மனிதர் சுயநினைவோட தான் இருந்திருக்காரு. டாக்டர் ஹார்லோவோட அசிஸ்டன்டான டாக்டர் வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பேஷண்ட் ரத்த வாந்தி எடுத்தப்போ மூளையோட 30 கிராம் அளவுக்கான பகுதியும் வாமிட்டோட வெளியே வந்து விழுந்திருக்குன்னு சொல்லி அதிர்ச்சியில உரைய வச்சிருந்திருக்காரு. இப்படி மண்டையில ஓட்ட விழுந்து மூளையே செதறையும் கூட ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்கிறது, அதுவும் கான்சியஸோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு டாக்டர் ஹார்லோ நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போயிருந்திருக்காரு. சினிமாவில் காண்பிக்கிறத விடவும் நட்சத்திர நடந்த இந்த நம்ப முடியாத மெடிக்கலி மிராக்கலான சம்பவம் ஃபினியஸ் கேஜ்ங்கிற இந்த மனிதருக்கு எப்படி நடந்திருக்குன்னா, ரயில் ரோடு ஒன்று உருவாக்க நிறைய பேர் குழுவா சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ குறுக்க இருந்த பாறையை உடைக்க அதுக்குள்ளார ட்ரில்லிங் பண்ணி ஓட்டையை போட்டு அதுக்குள்ளார வெடிமருந்து நிரப்பி அந்த பாறையை சரியா ரெண்டா பிளக்க அந்த ஹோல் வழியா ஒரு இரும்பு கம்பியவும் நுழைச்சி வெடிக்க வைக்க ஐடியா பண்ணிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா கடப்பாறையை வச்சு பாறைக்கட்டை தட்டி ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வெளியான தீப்பொறி அதை முன்கூட்டியே வெடிக்க வச்சதுனால பாறைக்குள்ளார வச்சிருந்த இரும்பு கம்பி ஹை போர்ஸ்ல பறந்து வந்து கீழ்த்தாடைக்குள்ளார சொருகி இடது கண்ணை தொலைச்சி மூளையை குத்தி மேல் பகுதி மண்டையோட்ட தொலையிட்டு வெளியேறி பல அடி தூரம் தள்ளி போய் விழுந்திருக்கு. இந்த எதிர்பாராத விபத்துல அந்த நபருக்கு 7% அளவுக்கான மூளை பகுதி டேமேஜ் ஆகியிருந்தது. இவ்வளவு நடந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிர் பிழைக்க வச்சிருந்தாலும் விபத்து நடந்து 12 நாள் சிகிச்சைக்கு அப்புறமா அவரோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிச்சது. அதாவது மண்டையோட்டை ரிமூவ் பண்ண ஆபரேஷனுக்கு அப்புறம் உள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உருவாகி மூளையை மேற்கொண்டு பாதிச்சதுனால அவரோட நடவடிக்கை அப்நார்மலா மாறி இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு நடந்துமே இந்த மனிதர் அடுத்த 12 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழ்ந்ததுதான் இதில் ஆச்சரியமானதாகவும் மர்மமானதாகவும் இருந்தது. இருந்தாலும் 150 வருடங்களுக்கு முன்னாடி மெடிக்கல் ஹிஸ்டரியில பதிவான இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே நம்ப முடியாத ஒன்னாவே இருந்துட்டு வந்ததுனால கடந்த 2012 வருஷம் ஒரு ரிசர்ச் டீம் அந்த மனிதருடைய ஸ்கல்ல 3D மாடலா உருவாக்கி ஆராய்ச்சி பண்ணதுல என்ன தகவல் கிடைச்சிருந்ததுன்னா, இந்த இரும்பு கம்பி அந்த மனிதருடைய லெஃப்ட் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதாவது ஃப்ரண்டல் லோப்னு அழைக்கப்படுற மூளையோட முன்மடல் பகுதியை தொலைச்சிருக்கு. இந்த பகுதி தான் மனித மூளையோட டிசிஷன் மேக்கிங் அண்ட் எமோஷனை ரெகுலேட் பண்றதுல முக்கிய பங்கு கொண்டது. அதனால பின்னாட்கள் அவரோட பர்சனாலிட்டி மொத்தமா சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனா மூளையே செதறி போன ஒரு மனுஷன் அதுக்கப்புறமும் உயிர் வாழ்ந்ததெல்லாம் அதிர்ஷ்டத்தோட உச்சம்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு மெடிக்கல் கேஸை பத்தி இப்பதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். பிளான்ச் மோனியர் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தண்டனைங்கிற பேர்ல சைக்கோத்தனமா துன்புறுத்தி பாக்குற பழக்கம் இன்னைக்கு நேத்து இல்ல, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே வழக்கத்துல இருந்த ஒரு விஷயம் தான். நீங்க இருட்டான ஒரு அறையில போட்டு ஒரு மனுஷன் அடைக்கிற டார்க்னஸ் டார்ச்சர் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா டார்க்னஸ் டார்ச்சர், சைலன்ஸ் டார்ச்சர்னு ரெண்டையும் சேர்த்த மாதிரியான ஒரு கொடூர தண்டனை முறை பண்டைய ரோம்ல கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. துலியானம் பிரிசன் பெயர் வைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையை குற்றவாளிகள் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றதுக்குன்னு டைட்டா லாக் பண்ணப்பட்ட நிலவரைகளோட உருவாக்கி இருந்திருக்காங்க. சுவாசிக்க கொஞ்சமா காத்து மட்டும் உள்ள நுழையிற மாதிரி சின்ன சின்ன செல்ஸா கட்டமைக்கப்பட்ட அந்த நிலவரைக்குள்ளார மேல இருக்கிற டார்க் ஹோல் வழியா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் கொஞ்சமா சாப்பிட உணவை உள்ள போடுவாங்க. ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாம குண்டூசி சத்தம் கூட கேட்காத அந்த கொடூர நிலவரைக்குள்ளார எப்பயாவது காவலர்கள் உள்ள நுழைஞ்சா கூட சத்தம் கேட்க கூடாதுன்னு கால்ல செருப்பு போடாம தான் நுழைவாங்க. இப்படி சில குறிப்பிட்ட மாதங்களுக்கான இந்த கொடூர டார்ச்சருக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த கைதியை வெளியே கொண்டு வந்து பார்க்கும்போது அவனுடைய பற்கள் கொட்டி இருக்கும், கண்ணு ஏறக்குறைய குருடாகி இருக்கும். மால் நியூட்ரிஷனால கனெக்டிவ் டிஷ்யூ லாஸ் ஆகி ஸ்ட்ரென்த் இல்லாததுனால பற்கள் கொட்டி போய் கால்ல ஜாயிண்ட் பெயின் உருவாகி அவனை கிட்டத்தட்ட அது நடைப்பணமா மாத்தி விட்டு இருக்கும். பல மாதங்களுக்கு ஒரு வருஷத்துக்குமான டார்ச்சர்லயே ஒரு மனுஷன் இப்படி உருக்குலைஞ்சு போறப்போ ஒரு பெண்ணை தொடர்ந்து 25 வருடங்கள் வரைக்குமே தனி அறையில் அடைச்சு வச்சிருந்த சம்பவம் ஒண்ணுமே கூட கடந்த காலத்துல நடந்திருக்கு. அப்படி 25 வருடங்களா அடைச்சு வைக்கப்பட்டிருந்தவர் தான் பிளான்ச் மோனியர்ங்கிற இந்த பெண். இவரை தன் சொந்த வீட்டிலேயே அட்டிக்னு சொல்லப்படுற மேல் மாடி அறையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ்ல வாழ்ந்த பெண் தான் இந்த பிளான்ச் மோனியர். இந்த பெண்ணுக்கு சாதாரண லாயர் ஒருத்தரோட தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பு லூயிஸ் மோனியர்ங்கிற அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிய வந்து அது பிடிக்காம போகவே அந்த பெண் அடிக்கடி இந்த லாயரை சந்திக்கிறத தடுக்க ஒரு வேலை பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு வீட்டுல இருந்த அட்டிக் ரூம்ல பெட்ல கட்டி போட்டு எல்லா ஜன்னல் கதவுகளையும் சாத்தி வெளி உலகத்தையே பார்க்க விடாம யார் கூடயும் பேச விடாம குளிக்க விடாம ஒரே பெட்லயே படுக்க வச்சு அந்த ரூம்குள்ளாரையே 1 வருஷம் 2 வருஷம்ல தொடர்ந்து 25 வருடங்களா அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இப்படி 1876ஆம் வருஷம் 27 வயசு இருந்தப்போ தன்னோட அம்மாவுக்கு பிடிக்காத பணம் இல்லாத ஒரு வயதான லாயரை திருமணம் பண்ணிக்க விரும்பின ஒரே காரணத்துக்காக 25 வருஷமா அந்த பெண்ணை தனி அறையில பூட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அவ்வளவு வருஷமா யாருக்குமே தெரியாத இந்த சம்பவத்தை பத்தி கடைசியா எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்ட
கிட்ட ஒரு பெயர் வெளியிட விரும்பாத நபர் 1901 வருஷம் மே 23ஆம் தேதி இந்த சம்பவத்தை பத்தி ஒரு லெட்டர் எழுதி போலீஸ்க்கு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரான்ஸ்ல நடந்த இந்த கொடூர சம்பவம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்திருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் அங்க போய் இந்த ரூமை கண்டுபிடிச்சு பார்த்தப்போ எலிகளுக்கு மத்தியில யூரின்லயும் தன்னோட சொந்த மல கழிவுகளுக்கு மத்தியிலையும் 50 வயசான நிலையில வெறும் 26 கிலோ எடையில கொடூரமான தோட்டத்துல பிளான்ச் மூடி இருக்கிற அந்த பெண்ணை 25 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு வருஷமா ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்து சூரிய வெளிச்சத்தையே பார்க்காததுனால கோப்ரோபேஜியா, எக்ஸிபிஷனிசம், ஸ்கிசோஃப்ரீனியா, ஹாலுசினேஷன் இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள்னால அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்த விவரம் தெரிய வந்திருந்தது. இப்படி இது எல்லாத்தையுமே தாங்கி இந்த பெண் எப்படி 25 வருஷமா உயிரோடு இருந்தாங்கிற கேள்விதான் விடை தெரியாத மர்மமாவும் நம்ப முடியாத உண்மையாவுமே இருந்தது. கடைசி வரைக்கும் மனநல பாதிப்பிலிருந்து விடுபடாத பிளான்ச்சி மூடி இருக்கிற அந்த பெண் ரெஸ்கியூ பண்ணதுல இருந்து 12 வருஷம் கழிச்சு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஒன்றுல வச்சு இறந்து போயிருக்காங்க. வரலாற்றிலிருந்து இருந்து அழிக்க முடியாத கொடூரங்களை ஒன்னாவே மாறி இருந்தது ஏறத்தாழ 150 வருடங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல நடந்த இந்த உண்மை சம்பவம். லியோனிட் ரோகோசோ தன் கையே தனக்கு உதவின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த சம்பவம். 20ஆம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில் ரஷ்யா விண்வெளி பயணத்துல அமெரிக்காவோட போட்டி போட்டது மட்டும் இல்லாம அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு சமமா போட்டி போட அண்டார்டிகா பத்தின ஆராய்ச்சியாலையும் தீவிரமா இறங்கி இருந்தது. அப்படி 1960ஆம் வருஷம் அண்டார்டிகாவில் ரஷ்யா சார்பா ஒரு பேஸ் கேம்பை உருவாக்க 13 ஆய்வாளர்களை கொண்ட நோவா லாசரப்ஸ்காவாங்கிற ஒரு எக்ஸ்பெடிஷன் டீமை அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்படி போனவங்க 9 வாரங்களுக்குள்ளாவே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் ரஷ்யாவுக்கு திரும்பி வர வின்டர் சீசன் போற அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால அங்கேயே அதீத குளிர்ல தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால கூடவே ஒரு டாக்டரையும் அனுப்பி வச்சிருந்தது ரஷ்யன் கவர்மெண்ட். அப்படி 1960 செப்டம்பர்ல இருந்து 1962 அக்டோபர் வரைக்கும் பேஸ் கேம்ப்லயே இருந்தவர் தான் டாக்டர் லியோனிட் ரோகோசோ. ஆனா திரும்பி வர சில நாட்கள் இருக்க அவருக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படவே டயக்னோஸ் பண்ணி பார்த்ததுல அப்பெண்டிசைட்டிஸ்ங்கிற குடல் வால் அலர்ஜி பிரச்சனை இருந்தது தெரிய வந்திருக்கு. நம்ம மனித உடல்ல அப்பெண்டிக்ஸ்ங்கிற ஒரு தேவையில்லாத உறுப்பு இருக்குங்கிறதும் அதுல பிரச்சனை ஏற்படுறப்போ அதை ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ரிமூவ் பண்ணலனா அது சில சமயம் உயிருக்கே கூட ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கலாம். ஆனா பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ண போன டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சதால அந்த பைத்தியத்துக்கு யார் வைத்தியம் பார்ப்பாங்கன்னு ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவானதுனால வேற வழியே இல்லாம அவருக்கு அவரே ஆபரேஷன் பண்ணி அந்த உறுப்பை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால கூட இருந்த ஆராய்ச்சியாளர்களையே அசிஸ்டண்டா மாத்தி அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் அவருக்கு அவரே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹெவியான வின்டர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வீடு திரும்பி இருக்காங்க இந்த ரஷ்ய ஆராய்ச்சி குழு. ஆரோன் ரால்ஸ்டன் அமெரிக்காவை சேர்ந்தவரான ஆரோன் ரால்சன்கிற இவரை உங்களை பலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். மலையேற்றம் பண்ணக்கூடியவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியருமான இவர் மலையேற்றம் செய்ய போனப்போ எதிர்பாராத விதமா கற்பார மண்ணுக்குள்ள சிக்கி தன்னோட சொந்த கையவே வெட்டிக்கிட்டு தொடர்ந்து 127 மணி நேரம் சர்வை பண்ணிருக்காரு. இந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் 127 ஹவர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு படமும் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தோட டைரக்டர் உருவாக்கி இருந்த இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. யூட்டாவில் ஒரு உயரமான மலை மேல தனியா ஹைக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஆரோன் ரால்சன்கிற மனிதர் எதிர்பாராத விதமா ஒரு நெருக்கமான பள்ளத்தாக்கு சறுக்கி கிராஷ் லேண்ட் ஆகி விழுந்ததுல அவரோட வலது கை 400 கிலோ எடை இருந்த கற்பாறையோட இடுக்குல வெளியவே எடுக்க முடியாத அளவுக்கு சிக்கி இருந்திருக்கு. எவ்வளவோ முயற்சி செஞ்சு எடுக்கவே முடியல. எவ்வளவுதான் கத்துனாலும் உதவிக்கு யாருமே ஆள் இல்ல. அவர்கிட்ட இருந்த மொத்த தண்ணியமும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு இருந்த உணவுகளை சாப்பிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் யாரும் காப்பாத்த வரல. நேரம் போக போக தாகத்தினால தன்னோட யூரினையும் குடிச்சு சர்வை பண்ணிருக்காரு இந்த மனிதர். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம 127 மணி நேரத்துக்கு அப்புறமா தன்னோட கையை துண்டிச்சுக்கிட்டு மேல வந்து கத்தனப்போ வேற சில ஹைக்கர்ஸ் இவரை கவனிச்சு காப்பாத்தி இருந்திருக்காங்க. இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உயிர் பிழைச்ச ஆரோன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா தொடர்ந்து உலகம் முழுக்க இன்னைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஜூலியன் கோபெக் மோசமான சூழ்நிலையிலையும் உயிர் பழைச்ச இன்னொரு நபர் தான் இந்த ஜூலியன் கோபெக். அவரோட ரியல் ஸ்டோரி தான் இது. ஏரோப்ளான் கிராஷ்னால 10,000 அடி உயரத்துல இருந்து அடர்ந்த அமேசான் காட்டுக்கு நடுவில் விழுந்த இவங்க அதிர்ஷ்டவசமா உயிர் பழைச்சு சர்வை பண்ணிருக்காங்க. 1971ஆம் வருஷம் கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னைக்கு 17 வயசான ஜூலியன் லான்சா பிளைட் 508ங்கிற விமானத்துல தன்னோட அம்மாவோட சேர்த்து 90 பேரோட பயணம் செஞ்சு பெரு நாட்டுக்கு கிளம்பி போன பயணத்துல டேக் ஆஃப் ஆன 25வது நிமிஷத்துல இடிமின்னல்னால விமானம் மேற்கொண்டு ஸ்டெடியா போக முடியாம தள்ளாடவே ஒரு கட்டத்துல மின்னல் தாக்கி விமானம் டேமேஜ் ஆகி 10,000 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கு. அதுல மற்ற மனிதர்கள் இறந்து போனாலும் சீட் பெல்ட் போட்டிருந்த ஜூலியனோட சீட் மட்டும் ஒரு பாராஷூட் மாதிரி வேலை செஞ்சு அமேசான் காட்டுக்குள்ளார அத்தனை ஆபத்துகளையும் தாண்டி சேஃபா லேண்ட் பண்ண வச்சிருக்கு. இருந்தாலும் சின்ன சிராய்ப்புகளோட மட்டும் உயிர் பழைச்ச ஜூலியன்கிற அந்த 17 வயசு பொண்ணு சீட்டோட கீழே விழுந்த பேக்ல இருந்த சாக்லேட்டை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு 11 நாளா காட்டுக்குள்ளாரையே திசை தெரியாம சுத்தி தெரிஞ்சதுல ஃபைனலா அதிர்ஷ்டவசமா 2 மரம் வெட்டக்கூடிய மனிதர்களை சந்திச்சிருக்காங்க. அப்படி அன்னைக்கு நம்பவே முடியாத அளவுல உயிர் பழைச்ச அவங்க தான் இன்னைக்கு டாக்டர் ஜூலியன் டில்லர்ங்கிற பெயர்ல அறியப்படுறதோட ஜுவாலஜிஸ்டான இவங்க அனிமல் சயின்ஸ் பத்தின ஆராய்ச்சிக்காக உலகத்தோட பல பகுதிகளுக்கும் பயணம் செஞ்சு பெருவில் எந்த அமேசான் காட்டுக்குள்ளார விழுந்து சர்வை பண்ணாங்களோ அந்த அமேசான் காட்டுக்குள்ளாரையே ஆராய்ச்சி பண்றவங்களாவும் மாறி இருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.